மக்களை அவன் வந்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சத்தம் போட வைக்கிறான். 13 பேரை ஈவிரக்கமின்றி போலீஸார் சுட்டுக் கொள்வதற்கு ஸ்டெர்லைட் காரணம், அன்றைய அதிமுக அரசு காரணம். பிறகு 2 பேர் இறந்து போனாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக எல்லா துக்க வீட்டுக்கும் போய் பார்த்தவன் நான். இன்னொருவர் இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்கக்கூடிய சகோதரர் விஜய், அந்த பொண்ணு 11 வகுப்பு படிக்கிற ஸ்னோலின் தலையில் குண்டு பாஞ்சி மூளை மண்ணில் கிடந்தது. அந்த குடும்பத்துக்கு 8:30 மணிக்கு போய் பார்த்தேன், 11:30க்கு விஜய் வந்து பார்த்தார். ஆகவே மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை எந்த விடயத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பீப்புள்ஸ் வாட்ச் ஹென்றி திபேன் அவர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை கொண்டு 15 நாட்கள் ஆய்வு நடத்தி 2000 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறார். இதில் சுப்ரீம் கோர்ட்டில் கோட் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஸ்டெர்லைட்டை வேறு வடிவத்தில் கொண்டு வர முயற்சிப்பதால் அதை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டும் என்று நான் அறிவித்தேன். இன்று அதற்காகத்தான் தூத்துக்குடியிலே அதற்கு எதிர்ப்பை, அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கூட்டம் என்று அந்த கூட்டத்தை அறிவித்து அதிலே சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மே 17 இயக்கம், பல இயக்கங்கள், நம் நெல்லை முபாரக், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். அதற்காகத்தான் நான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் இடைவிடாது இந்த வேலிக்கருவினை அகற்றுகிற வேலையில் அதுக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது வேலிக்கருவை வெட்டுறதுக்கு. ஆனால் வெயிலில் கிடந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அதை அகற்றுகிற வேலையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இப்போ கவர்னர்கிட்டே கொண்டு டிஎம்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கு. நான் வந்து சிஎம் பிரச்சாரம் பண்ண வருவார்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னா, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் வரும், இப்போ நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்தால் தானே நாங்கள் ஜெயிக்க முடியும் நான் கேட்டேன். அந்த நேரம் வரும்போது அதை பற்றி பரிசீலிக்கிறேன் என்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்கள். 2 எம்எல்ஏக்களை எங்கள் கட்சியிலே இத்தனை வருஷம் இருந்தவங்களை உங்களை நம்பி கண்டிப்பாக சூரியனில் தான் நின்று ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களே, மற்ற கட்சிகளே எல்லாம் அப்படி கட்டாயப்படுத்தலையே. எங்களுக்கு மட்டும்தான் 4 சீட், அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை, விருப்பம் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லை போயிட்டே இருங்க. நாங்கள் எங்களை நிர்பந்தப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செய்து தான் இந்த 4 சீட்டை கொடுத்து ஒத்துக்கிட வச்சாங்க. அவங்க சின்னத்தில் நிற்கணும்னாங்க. ஒரு தொகுதியிலேயாவது நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னோம். முதல்ல சரின்னவங்க கடைசி 2 நாள் இருக்கும்போது மந்திரிகள் மேல் ஒருவர் பின் ஒருவராக என் வீட்டுக்கு படையெடுத்தார்கள். கண்டிப்பாக அங்கே சூரியன் தான் நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். இப்பொழுது குதிரை பேரம்னு பேசுகிறாங்க. குதிரை பேரம்ங்கிற இந்த இழிவான வேலையை ஆரம்பித்து வச்சதே திமுக தானே. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு பம்பர சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து 4ஆம் நாளே திமுகவில் சேர்த்து அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராகவே அவரை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குனீங்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா? இந்த வேலையை, இந்த மாதிரி வேலையை செஞ்சதே நீங்க தானே. இப்போ அதிமுக மேலே குற்றம் சாட்டுறீங்க. ஆகவே பழி சுமத்துவதற்கு என் மீது, திருச்சி எம்பி மீது அபாண்டமான பழிகளை, அக்கிரமமான பழிகளை, 1% கூட உண்மை இல்லாத பொய்யான பழிகளை எங்கள் மீது சுமத்தி திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை பக்கம் பக்கமாக எங்களை இழித்தும் பழித்தும் எங்கள் மீது சேற்றை வாரி வீசிக்கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகை நிருபர் திரும்ப திரும்ப கேட்டப்ப நீங்கள் அந்த பத்திரிகை நிருபரான்னு கேட்டேன். இதுதான், கூட கேட்டிருக்கக்கூடாது. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேன். என்னை எந்த ஊருக்கு போனாலும் பத்திரிகையாளர்களை நான்
எல்லோரையும் விட அதிகமாக மதிப்பவன். நக்கீரன் கோபால் கைது செய்ய உள்ளே வச்சிருக்காருன்னொன்னே ஏர்போர்ட்லேருந்து நேராக போய் ஸ்டேஷன் வாசலில் போய் தரையில் உட்காந்து போராட்டம் நடத்துகிறவன் நான்.